வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய சட்டப்பேரவை தொகுதியில வெற்றி பெறுவது பற்றின ஒரு ஜோதிட ஆராய்ச்சி. ஸோ இந்த ஆராய்ச்சி நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்க பல பேர் நேற்று எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் என் வீடியோ நேற்று அந்த என்னுடைய கணிப்பு வீடியோவில் நீங்கள் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் 234 தொகுதியும் கணிக்கலன்னு சொல்கிறீங்க, அது தப்பாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி நான் நடிகர் விஜய் இக்னோர் பண்ணுற மாதிரி நீங்கள் நிறைய கருத்துக்கள் பார்த்தேன். கிடையவே கிடையாது, 100% கிடையாது. நான் ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்ச்சியிலையும் சரி, டிஜிட்டல் தரிசனத்திலையும் சரி, நான் சொன்ன ஒரு கருத்து, அவர் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார். இதனால் இரு பெரு கட்சிகளும் எதிர்பார்க்காத என்னன்னா இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன் தவிர நான் அவர் எங்கேயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அப்புறம் ஏன் சார் எந்த தொகுதியிலும் அவருடைய கேண்டிடேட் எடுத்துக்கலன்னா, அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 234 தொகுதியிலையும் 3 திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, விஜய்னு போட்டோம்னா 750 ஜாதகம் கணிக்க முடியாதுன்ற ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த வட்டம் பார்ப்போம், அடுத்த தடவை பேசிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டே தவிர, அப்பவும் அவர் நிக்கிற தொகுதியிலையும், கோபிச்செட்டிப்பாளையத்திலையும், அவர் ஆதவர்ஜன் நிக்கிற தொகுதியிலையும், புஷியானந்தனா நிக்கிற தொகுதியிலையும், திருச்செங்கோடு ஒரு IAS ஆபீசர் அவர் நிக்கிற தொகுதியிலையும் அவர் 8 தொகுதியில கன்சிடர் பண்ணி தான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொன்னேன். ஸோ சில இடங்கள்ல மேபி யாராவது ஒருத்தவங்க விஜய் கட்சிக்காரங்க ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியிலேயே என் கணிப்பு தப்பா போகும். இது ஒரு ரிசர்ச் தானே, இது ரிசர்ச்னாவே ஆராய்ச்சி தானே. அது வெற்றியும் பெறலாம், தோல்வி அடையலாம். நான் ரிசர்ச் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 நாள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அப்பவே கோயம்புத்தூர் இவங்க தான் ஜெயிக்கும், அவங்க தான் ஜெயிக்கணும்னு சொன்னா அதில் அர்த்தம் கிடையாது. முன்னாடி சொல்றதுதான் ஜோதிடம். ஸோ அதன் அடிப்படையில் எப்படி நான் அதை கணிச்சிருக்கேன்னா, திமுக கூட்டணி அதன் வேட்பாளர்கள், அதிமுக கூட்டணி அதன் வேட்பாளர்கள் 2 பேர் ஜாதகத்தை ஒப்பிடும்போது யார் ஜாதகம் நல்லா இருக்கு, ஜாதகமே கிடைக்கிறேன்னா அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ற வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ற வெப்சைட் 3 வெப்சைட்ல எடுக்கலாம். votersList.co.in போய் கேண்டிடேட் அஃபிடவிட் பிரவுசர்ல போய் ECI கேண்டிடேட் அஃபிடவிட்டல் போர்ட்டல் அதுல போய் தமிழ்நாடு கொடுத்து, அதுல கோயம்புத்தூர் கொடுத்து, அதுல என்ன தொகுதியோ நம்ம எடுத்தோம்னா அதுல கேண்டிடேட்ல இருந்து எந்தெந்த தொகுதியில் நிக்கிற அந்த போர்ட்டல்ல போய் இந்த தொகுதிகளில் இப்ப மேட்டுப்பாளையம் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மேட்டுப்பாளையத்துல திமுக கூட்டணி நிக்கிற வேட்பாளருடைய பேர் நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம அதான் திமுக இணையதளத்துல விட்டுட்டாங்க. அதே மாதிரி அதிமுக இணையதளத்துல விட்டுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அவர் இணையதளத்துல விட்டாரு, யூடியூப்ல இருக்கு, பேப்பர்ல நியூஸ்லயே வந்தது. தினமணி தனி புக்கே போட்டிருந்தாங்க. 234 தொகுதி தினமணியா ஜூனியர் ரிப்போர்ட்டரா இல்ல ரிப்போர்ட்டரான்னு தெரியல, ஒரு புக்கே போட்டிருந்தாங்க. யார் யார் நிக்கிறாங்க, அவங்க பேரு, அவங்க எந்த ஊரு, அவங்க என்ன கட்சியில எவ்வளவு நாள் இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு போட்டோட போட்டிருந்தாங்க. நம்ம அவங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு இருக்கும். அதில் ஆதார் கார்டு நம்பரை மட்டும் ட்ரேஸ் பண்ண முடியாது. அந்த XX மார்க் போட்டிருப்பாங்க, பட் அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தில் நம்ம போட்டோம்னா ஒரு நேட்டல் சார்ட் கிடைக்கும். லக்னம் மட்டும் வராது, ஏன்னா பர்த் டைம் நமக்கு தெரியாது. லக்னம் மட்டும் வராது. அந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது யாருக்கு 2 பேர்த்துல பலம் அதிகமோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு போன வருஷம் கோயம்புத்தூர்ல போன தடவை எனக்கு 2 தப்பானுச்சு. ஒன்று சூலூர், ஒன்று தப்பானுச்சு, மேட்டுப்பாளையம் தப்பானுச்சு, இன்னொன்று தப்பானுச்சு, 3 தப்பானுச்சு. மீதி எல்லாமே கரெக்டாக வந்தது. கோயம்புத்தூர்ல தான் போன தடவை எனக்கு நிறைய தவறுகள் வந்தது. இந்த தடவை எப்படி வருதுன்றது மே 4 தான் தெரியும். நம்ம ரிசர்ச் பார்ப்போம். முதல்ல நாம் பார்க்க இருக்கிற தொகுதி மேட்டுப்பாளையம் பொறுத்த வரைக்கும் ஊட்டியினுடைய அடிவாரம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. ஸோ மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக OK சின்னராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சுனில் ஆனந்த் அவர்கள் போட்டிடுறாங்க. இப்போ நான் அமைதியா இருக்க போறேன், அந்த டைம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக நெக்ஸ்ட் ஓப்பர். ஸோ இதுல யாருடைய டேட் ஆஃப் பர்த் ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இல்லை. ஸ்ரீமதி கவிதா கல்யாண சுந்தரமி அவங்களுடைய ஜாதகப்படி டேட் ஆஃப் பர்த் அந்த விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் எடுத்தா, ஸோ இவங்களுடைய அஃபிடவிட்ல ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய், புதன், கேது, குரு பகவான் பலமா இருக்காங்க.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 முறை போட்டியிட்டு வென்ற திரு ஓகே சின்னராஜ் அவர்கள் தொடர்ந்து அவர் வந்து இது வரைக்கும் 5 தடவை இந்த தொகுதியில ஏடிஎம்கே வந்திருக்கு. இப்போ வந்து ஓகே சின்னராஜ் வந்து 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2 பேரோட ஜாதகம் நமக்கு கிடைக்கல. இதுல நம்ம வந்து பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருமதி கவிதா அவங்களுடைய ஜாதகத்துல பார்க்கும் பொழுது செவ்வாய் பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு, கேது பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதன் பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. இவர் ஜாதகத்துல 4 கிரகம் பலமா இருக்கு. அதுல ஒரு பரிவர்த்தனை யோகமும் இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பரிவர்த்தனை யோகம் இருந்தா தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், தொடர்ந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க ஜாதகம் அரசியலுக்கு ஆப்தான ஜாதகம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இவரோட ஜாதகம் நன்றாக இருக்கிறதன் காரணமாக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு ஓகே சின்னராஜ் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அடுத்த தொகுதி, அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி சூலூர். சூலூர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தளபதி முருகேசன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ கந்தசாமி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராஜசேகரன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சுகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகமும் என்னிடம் இல்லை. நெக்ஸ்ட், சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி முருகேசன் அவர்களுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது இவருடைய பலமான கிரகங்கள் வந்து செவ்வாய், சுக்கிரன், சூரியன், ராகு, கேது பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கந்தசாமி அண்ணாவோட ஜாதகத்துல புதன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது 5 கிரகம் பலமா இருக்கு. சோ 2 பேரோட ஜாதகம் சம பலத்துல தான் இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இப்ப ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால சூரியன் கோச்சார ரீதியாக கோச்சாரத்துல பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்துல குரு பகவான் மிதுனத்துல இருக்கக்கூடிய கோச்சார குரு பகவான் இவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுப கிரகத்தின் மீது பார்வை இல்லை. ஆனால் இவருடைய ஜாதகத்துல சூரியன் மேல பார்வை இருக்கு, சந்திரன் மேல பார்வை இருக்கு. அதே போல இவருடைய ஜாதகப்படி சனி பகவான் மேலையும் குரு பகவான் டிராவல் பண்றது ஒரு யோகம். அதன் அடிப்படையில டிரான்சிட், அதாவது கோச்சார ஜாதக நிலையை வச்சு இந்த கோச்சார கிரக சேர்க்கை இவருக்கு சாதகமா இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு யார் வெற்றி பெறுகிறார் என்றால் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக விபி கந்தசாமி அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அவர் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சூரிய பிரகாஷ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக PRG அருண்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கலாமணி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கனிமொழி அவங்க வந்து ஒரு ஜோதிடர். நான் இது வரைக்கும் அவங்களை நேரில் சந்திச்சது கிடையாது. ஆனா நான் பழகிற ஆட்கள் ஒரு முகுந்தன் முரளியான ஒரு தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தினுடைய மணிகண்டராஜ் சாஸ்தா அவங்களுக்குலாம் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் இன்னும் எந்த மாநாட்டையும் நேரடியாக சந்திச்சது. பட் இருப்பினும் எங்கள் துறையை சார்ந்த ஒருவர் போட்டியிடுவது எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தோஷம், பெருமை. ஸோ கணிப்பு எதுவானாலும் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், அவர் ஒரு ஜோதிடர் என்பதால் ஒரு ஜோதிடர் அவர் வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் கணிப்புல அவங்களை சேர்த்திக்கல. நான் நினைச்சிருந்தா அவங்க டேட் ஆஃப் பர்த் வாங்கியிருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஒன்று மட்டும் வாங்கினோம்னா சரியாகாது. 2வது நானே ஒரு ஜோதிடர் என்ன நீ கணிக்கிறேன்ற மாதிரி அவங்க யோசிச்சிட்டாங்கனால தப்பா போயிடும். ஸோ அதனால நான் அவங்களை கன்சிடர் பண்ணல. ஸோ நான் எடுத்துக்கிட்டது வழக்கம் போல நான் எடுத்துக்கிட்ட 2 பேர் சூரிய பிரகாஷ் KP. இவர் வந்து நம்ம கார்த்திக் தங்கபாலண்ணாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். கார்த்திக் அண்ணாவே வந்து சிங்கானூர்ல நிக்க ட்ரை பண்ணாரு. நானும் கிடைக்கணும், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கிடைக்கல. அது வாய்ப்புன்றது தலைவர்கள் பார்த்து கொடுக்கறது தானே, அதை ஜோசியத்துல சொல்ல முடியாது இல்லையா. டைம் நல்லா இருக்கா, நீ கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும், அதான் பிரச்சனை. ஸோ காங்கிரஸ் சார்பாக இவர் கார்த்திக் தங்கபாலண்ணாவுடைய நண்பர் அருண்குமார் நிற்கிறாங்க. காங்கிரஸ் சார்பாக சூரிய பிரகாஷ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக PRG அருண்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலாமணி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கனிமொழி சந்தோஷ் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அண்ணாவோட ஜாதகம் கிடைக்கல, இவருடைய ஜாதகம் கிடைக்கல. அஃபிடவிட் போர்ட்டல்ல கிடைச்ச டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பாக இருக்கக்கூடியவருக்கு சூரியன் சந்திரன். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
சிட்டிங் எம்எல்ஏ சூரியன் பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. 4 கிரகம் அங்க பலமா இருக்கு. ஸோ 4 கிரகம் பலமாக இருப்பது என்பது ஸோ சிட்டிங் எம்எல்ஏ அவருடைய ஜாதகத்துல 4 கிரகம் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. 2வது கோச்சாரத்திலையும் அவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய செவ்வாயுடைய தொடர்பு குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா பதவி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற அடிப்படையில நான் டிரான்சிட்டுக்கே போகல. ஸோ இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு PRG அருண்குமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது மற்ற மகிழ்ச்சியே. வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதி டெவலப் பண்ணிவிடுங்க. அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துரை செந்தமிழ் செல்வன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வானதி சீனிவாசன் அக்கா அவர்களும் லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அது வந்து ஒரு ஸ்டார் தொகுதி கமலஹாசன் சார் இருந்ததுனால அவங்க தொகுதி சவுத்தில் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கடைசியா 5000 ஓட்டு லீடிங்ல கூட அவருடைய அண்ணா சார் மேடமோட பிஏ நினைக்கிறேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, வெயிட் பண்ணுங்க, உத்தரவாதமா ஜெயிப்பாங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஏ ரொம்ப சூப்பர் சார் அப்படின்லாம் சொன்னாரு. இடையில ஒரு தான் வரானாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க வரல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவர் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி சேலம் மாவட்ட முன்னாள் தலைவர் கோபிநாத் ஃபோன் பண்ணி கேட்டதுல ஃபர்ஸ்ட் தொகுதியே நயினார் ஜெயிப்பான்னு கேட்டாங்க. நயினார் அண்ணா ஜெயிப்பாரான்னு கேட்டாங்க. அடுத்து வானதி அக்கா ஜெயிப்பாங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் திராவிட உங்களுடைய ஜாதகம் என்கிட்ட கிடையாது. மேபி நீங்க சொன்ன நீங்க கேட்டீங்க, வரல, வந்திருந்தீங்கன்னா உங்க ஒரிஜினல் ஜாதகத்தையும் நான் வச்சு ரிசர்ச் பண்ணிருப்பேன். பட் நீங்க வரலன்றதுனால அஃபிடவிட் நீங்க தாக்கல் பண்ண அந்த அதுல இருந்து டேட்டா பொறுத்து வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துரை செந்தமிழ் செல்வன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வானதி சீனிவாசன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நர்மதா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சம்பத்குமார். இதுல நெக்ஸ்ட் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய ஒரிஜினல் ஜாதகமே இல்ல. நேட்டல் சார்ட்ல பார்த்தா இவங்களுக்கு 3 கிரகம் பலமா இருக்கு. ராகு கேது செவ்வாய் சந்திரன் பலமா இருக்கு. துரை செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு சனி புதன் சந்திரன் செவ்வாய் 4 கிரகம் பலமா இருக்கு. இதன் அடிப்படையில் வச்சு கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தொகுதியில நான் ஜோதிட பிரசன்னப்படிதான் கணிச்சேன். ஏன்னா பர்த் சார்ட்டும் நல்லா இருக்கு, டிரான்சிட்டும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு கோச்சாரத்துல. இவருக்கும் நல்லா இருக்கு. சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கு, சனி பகவானும் பார்வை இருக்கு. சோ இதன் அடிப்படையில் இந்த தொகுதியை கணிக்கவே முடியவில்லை. ஜோதிட ரீதியாக 2 பேருக்கு சமபலமா இருக்கு. அதன் காரணமாக பிஜேபி சார்ந்த ஒரு நபர், என் ஃபேஸ்புக் நண்பர், எக்ஸாக்டா பேர் தெரியல, நான் இந்த மாதிரி 234 தொகுதி நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வானதி அக்கா ஜெயிப்பாங்களான்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட் டைம் எடுத்து பிரசன்னம் போட்டேன். அது படிக்குமா அப்படின்னு பார்த்ததுல உதயம் வந்து துலாம் உதயம் வந்தது. உதயாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடமான மேஷத்திலிருந்து ராசியை பார்த்தாங்க. அன்னைக்கு அவங்க கேட்டப்போ சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருந்தாங்க. அவங்க நான் போஸ்ட் போட்ட அன்னைக்கு. ஸோ ஜாமகோல் பிரசன் அடிப்படையில் இது வந்து ஜோதிடப்படி நான் இந்த வீடியோ நான் சொல்ல பிரசன்னம் சொல்றேன். பிரசன்னம்னா என்னன்னு தெரியும், கேட்கிற கேள்வி வச்சு சொல்ற பதில், அது ஜோதிடம் கிடையாது. பர்த் சார்ட் வச்சு பார்த்து சொன்னா அது ஜோதிடம். கேட்கிற கேள்வி நேரத்தை வச்சு கணிச்சு அந்த கிரகநிலைகள் கோச்சார கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது சொல்வது பிரசன்னம். அந்த பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு துலா லக்கணம் வந்தது. உதயாதிபதி என்று பலமா இருந்தாங்க, உதயத்தையும் பார்த்தாங்க. கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலமான கிரகம் இருந்தது. சோ குரு இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அதன் காரணமாக பலமான கிரகம் பார்வை இருந்தது. சோ எப்பயுமே 6-10 தொடர்பு இருந்தாலே வெற்றி. அதன் காரணமாக அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சரி. பிரசன்ன அடிப்படையில் இந்த வினரிஸ் இந்த தொகுதியில மீண்டும் ஒரு முறை வானதி சீனிவாசன் அக்கா ஜெயிக்கிறாங்க. அது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே ஜெயிச்சிங்க அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கணிப்பு சரியாகும் பட்சத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தான் உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவோ சம்திங் வெளிநாட்டுல இருந்தே வந்து இங்க ஜெயிச்சாரு. அது மாதிரி நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல இந்த ஜெனரேஷன்ல. ஸோ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம நீங்க சென்னையில இருந்த போது கூட நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய பிரசன்ன அடிப்படையில வந்த ரிசல்ட். நீங்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் மற்ற மகிழ்ச்சி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்கள் லீடர்லாம் ஜெயிக்கும் போது தான் புதுசா பெண்களுக்கு அரசியலுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் வரும். அது ஒரு கூடுதலான எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 2வது எங்க சேலம் மாவட்ட தலைவர் பாஜக கோபிநாத் அண்ணாவுக்கு நீங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, அதுலதான் ஒரு மற்ற மகிழ்ச்சி. ஸோ வந்து உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப கிளியரா பேசுவீங்க. உங்களோட இன்டர்வியூலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நீங்க ஜெயிக்கிறது பிரசன்ன அடிப்படையில் நீங்க ஜெயிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி.
வாழ்த்துக்களுக்கா தொகுதி டெவலப் பண்ணிடுங்க. அடுத்த தொகுதி அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது தொண்டாமுத்தூர் தொகுதி. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் NR கார்த்திகேயன். அதிமுகவின் சார்பில் போட்டியிடுகிறவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அண்ணா. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரஜபு நிசா. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக KPR சதீஷ் ராஜு. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்ட ஜாதகம் ஒரு கூடுதல் தகவல். SP வேலுமணி அண்ணா கூட நான் ஒரு டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அவர் போன ஃபிளைட்ல நானும் போனேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஸோ அந்த நினைவுகள்லாம் இருக்கு. பட் அவருக்கு என்ன தெரியாது, ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரு IG எனக்கு நல்லா தெரியும் பட் அவருக்கு தெரியாதுன்ற மாதிரி. அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் டெல்லி அவர் கூட போயிருக்கேன் ஒரு வேலையா. நான் ஒரு வேலையா போனேன், அண்ணா ஒரு வேலையா வந்தாரு. அப்ப டெல்லியில ஒரே ஃபிளைட்ல போனோம். ஸோ SP வேலுமணி அண்ணாவுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த அஃபிடவிட் ஜாதகத்தை வச்சு நம்ம இவர் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணோம். அதாவது ஏன் சில தலைவர்கள்லாம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்ட்டு. இவரோட ஜாதகத்துல பஞ்சமகா புருஷயோகத்துல குரு சனி தொடர்பு, குரு செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் சுக்கரன் தொடர்பு, சுக்கரனும் புதனும் ஒரே வீட்டுல, அதுவும் சொந்த நட்சத்திரத்துல. இதன் அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகம் ஒரு வலிமையான ஜாதகம், பஞ்சமகா புருஷயோகம் கொண்ட ஜாதகம். சோ அதன் காரணமாக இவருடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது அதுக்கு நம்ம இவருடைய பஞ்சமகா புருஷயோகத்துல 2 இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட அப்படியே கண்டுக்காம இல்லை. இவருடைய ஜாதகத்துல ரிசர்ச் பண்ணும்போது இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி குரு 3 கிரகம் பலமா இருக்கு. இவருடைய ஜாதகம் ஓரளவு ஓகே தான். பட் இவரோட கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஜாதகம் ஃபார் அவே. ஸோ அதன் அடிப்படையில நான் அந்த டிரான்சிட்டே பார்க்கல. ஸோ இதை சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக த வின்னரிஸ் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு SP வேலுமணி அண்ணா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்னு. அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் சவுத். இது வந்து எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இந்த தொகுதியில ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். செந்தில் பாலாஜி அண்ணாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு முறை வந்து சேலத்துல ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது எங்க அவங்க அப்பா மாமனாருக்கு கோவிட் வந்துருச்சு. அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. உடனே செந்தில் பாலாஜி அண்ணனுடைய PAக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணன் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்னு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க. 3 ஹாஸ்பிட்டல் சொல்லி அது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல்னு உனக்கு எது பக்கம்னாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல SPMM பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பக்கம். நான் அடுத்த ஒரு 8வது நிமிஷம் அவருடைய பேஷண்ட் பேரும், அவருக்கு என்ன ஏஜ், என்ன ப்ராப்ளம், எவ்வளவு நாளா ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே டெஸ்ட் எடுத்துருக்காங்களான்ற ரிப்போர்ட்டை கேட்டாருன்னு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு 8வது நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரு எனக்கு ஃபோன் பண்ணி உடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. இங்க நாங்களே தனியா போய் அப்ரோச் பண்ணப்போ அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு அண்ணன் சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து நீ நல்லா இருக்கா. ஸோ அதுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல வரேன், வேலையை போடுறா அப்படின்ட்டாரு அவங்க PAவே. ஸோ அந்த உதவி செஞ்சதுக்கு நான் பொதுவெளியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றிண்ணே. உங்க நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. நெக்ஸ்ட் அதாவது எங்க மாமனார். ஸோ இந்த தொகுதியில போட்டியிடுகின்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியில போட்டியிடுபவர்கள் சிட்டிங் MLA அம்மன் அர்ஜுனன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேரறிவாளன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் செந்தில் பாலாஜி அண்ணாவுடைய ஜாதகப்படி 3 கிரகம் பலமான கிரகம். அவரோட ஜாதகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. அதுல 2 கிரகம் ராகு கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ அதனாலதான் அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப் இருக்கும், திரும்ப டவுன் வரும், திரும்ப பெரிய அப் இருக்கும், திரும்ப டவுன் வரும். ஸோ அது வந்து இந்த இன்னொரு 2.5-3 வருஷத்துக்கு இருக்கும். அதன் பிறகு நீடித்த காலம் ஒரு லாங் ரன்னுக்கு பெரிய ஒரு யோகமான ஜாதகம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். அம்மன் அர்ஜுன் அண்ணாவுடைய ஜாதகம் சிட்டிங் MLA ஜாதகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் குரு பகவானுடைய தொடர்பு நல்லா இருக்கு. ஸோ அவருடைய ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். ஸோ 2 பேர் ஜாதகமும் நல்ல ஜாதகம்ன்றதுனால இது கோச்சாரத்துல டிரான்சிட்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது டிரான்சிட் நெக்ஸ்ட். ஸோ டிரான்சிட்ல போய் நம்ம பார்க்கும்பொழுது கோச்சார குரு பகவான் ராகுவும் கேதுவும் கடந்த 1.5-2 வருஷமாவே 2022 செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவருக்கு சரியில்லை. ஏன்னா அவருக்கு மகரத்துல மேஷத்திலையும் கும்பத்திலையும் கிரகங்கள் பலமான கிரகங்கள் இருக்கும்போது அதுல ராகு டிராவல் பண்ணும்போது தான் ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சா. இப்ப அது விலகிட்டது. ராகு கேது வந்து மாறினதே இவருக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அதே போல குரு பகவான் இவருடைய லக்னாதிபதி பார்க்கறதுங்க அதுவும் ஒரு பிளஸ். அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் கோச்சார சூரியன் இவருடைய ஜனநாயக சூரியனோட ராகு கேது தொடர்பு இருக்கிறதுனால ஸோ ஒரு நூலிலையில இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு
திரு செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அண்ணன் உண்மையிலே ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை டெவலப் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கோவையை டெவலப் பண்ணிட்டுருங்க. அடுத்த தொகுதி நாம் பார்க்க இருப்பது சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்றவர் ஸ்ரீநிதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்றவர் KR ஜெயராம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நேருஜி அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிரி பிரசாத் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஆக்சுவலா இந்த தொகுதியில ரேஸ்ல என்னுடைய வாடிக்கையாளர் கார்த்திக் தங்கபால் அண்ணாவும் இருந்தாரு. அவர் கிடைக்கணும்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ரைட், ஓகே, அது கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அவருக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனால் நான் பேசுறதுக்கு அமைதியாக இருப்பேன், கட் பண்ணிக்கோங்க அந்த டைமை. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் இது நான் ரிசர்ச் பண்ணதில்ல. நெக்ஸ்ட் காம்படிஷன் இதுல அஃபிடவிட்ல கிடைச்ச டேட் ஆஃப் பர்த் படி பார்க்கும்பொழுது காங்கிரஸ்ல நிற்கக்கூடிய ஸ்ரீநிதி அவங்களுக்கு சனி பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு. அண்ணனுக்கு குரு பகவான் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு. நேட்டல் அதனால 2-3 பேருக்கு இவருக்கும் 3 கிரகம் அவருக்கும் 3 கிரகம் பலமா இருக்கிறதுனால டிரான்சிட்ல பார்க்கும்போது குரு பகவான் திரு ஜெயராம் அவர்களுக்கு ஜனனகால சனியையும் ஜனனகால புதனையும் கோச்சார குரு பகவான் பார்க்கிறாரு. ஒரு 200 தொகுதி பக்கம் வீடியோ போட்டு தொண்டரிப்பு ஆயிடுச்சு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் KR ஜெயராம் அவர்களுக்கு 3 கிரகங்கள் பலமா இருக்கு. ஸோ அதன் காரணமாக டிரான்சிட் கோச்சாரம் இவருக்கு சிறப்பாக இருக்கிற காரணத்தால இந்த தொகுதியில மீண்டும் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறார். இந்த தொகுதியில மீண்டும் ஒரு முறை KP ஜெயராம் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்ற மகிழ்ச்சி. கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாமோதரன் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பானுப்பிரியா அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விக்னேஷ் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 முக்கியமான வேட்பாளர்களாக நான் எடுத்துக்கிட்ட சபரி கார்த்திகேயன் அவருடைய ஜாதகமும் என்னிடம் இல்லை, இவருடைய ஜாதகமும் என்னிடம் இல்லை. யாரு? தாமோதரன் அண்ணா முன்னாள் அமைச்சர் ஜாதகம். அவர் முன்னாள் அமைச்சர், பட் அவரை பத்தி விக்கிபீடியால நிறைய தகவல் அவருடைய பர்த் டீட்டெயில்ஸ்லாம் இல்லைன்றது ஒரு விஷயம். ஸோ அதனால அஃபிடவிட்ல இருந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்பொழுது சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு சூரியன், ராகு, குரு பகவான், புதன் பகவான் 4 கிரகம் பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தாமோதரன் அண்ணாவுக்கு ராகு கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. ஆனா ரூலிங்ல இவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, டிரான்சிட்ல போய் பார்த்தோம்னா டிரான்சிட்ல கோச்சார குரு பகவான் மிதனத்துல இருந்து சபரி கார்த்திகேயன் அவர்களுடைய புதன் சுக்கரனை பார்க்கிறாரு, சூரியனை பார்க்கிறாரு. தாமோதரன் அண்ணாவுக்கு குருவும் சனியும் சேர்ந்து இருக்கு. ஸோ குருவினுடைய தொடர்புல சனி பகவான் இருக்கு, ராகு கேது சரியில்லை. அதன் காரணமாக ஒரு நூலிலையில ஒரு ஜஸ்ட் 1000ல தான் இந்த ஓட்டு டிஃபரெண்ட் வரும். த வின்னர் இஸ் சபரி கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. ஸோ கோயம்புத்தூரினுடைய அடுத்த தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயராமன் அவர்கள் போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, கொங்கு மக்கள் தேசிய கழகத்தின் சார்பாக நித்யானந்தம் அவர்கள் போட்டியிடுகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செந்தில்குமார், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராமநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் போட்டியாளராக காம்படிட்டராக எடுத்துக்கிட்ட 2 பேர் பொள்ளாச்சி ஜெயராமண்ணா, நித்யானந்தா. ஸோ இவருடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகமே என்கிட்ட இதுவரை கிடைத்தது கிடையாது. இவருடைய அஃபிஷியல் டேட்டா அந்த போர்ட்டல்ல இருந்த போன தடவை நான் பொள்ளாச்சி ஜெயராம் அண்ணா தான் ஜெயிப்பாருன்னு சொன்னா அதே மாதிரி அந்த தொகுதியில் ஜெயிச்சாரு. அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3 யோகங்கள் இருக்கு. ஒன்று விபரீத ராஜயோகம், இன்னொன்று சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம். 2 ராஜயோகம் இருக்கு. அதனாலதான் மினிஸ்டர் இருந்தாரு. நித்யானந்தம் அண்ணாவோட ஜாதகத்துல இவருடைய பிசினஸ்ல இவரை காட்டிலும் இவர் சிறந்த ஜாதகம். பிசினஸ் தான். இப்ப டான்ஸ்ல பிரபுதேவா பெரியாள், நடிப்புல கமல் சார் பெரியாள், ஸ்டைல்ல ரஜினி சார் பெரியாள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது மாதிரி இவரோட ஜாதகம் பலமான ஜாதகம், பட் பிசினஸ்க்கு ரொம்ப செட் ஆகும். இவரோட கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா
கேது, ராகு, கேது, சந்திரன் 3 கிரகம் பலமா இருக்கு. புதன் நல்லா பலமா இருக்கு. ஒரு பெரிய பிசினஸ்ல தொழில பெரிய ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த தொகுதியில நான் டிரான்சிட்டே போல. த வின்னர் இஸ் பொள்ளாச்சி தொகுதியில மீண்டும் ஒரு முறை ஜெயராமண்ணா தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் நம்முடைய கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி வால்பாறை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொகுதி வால்பாறை தனி தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுதாகர் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுதாகர் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு லட்சுமணன் சிங் அவர்களும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உமாதேவி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியில ஸ்ரீதரன் போட்டியிடுகின்றனர். ஸோ இதுல லட்சுமணன் சிங் அவர்களும் குட்டி அலைசா சுதாகர் அவங்க ஜாதகமும் எனக்கு கிடைக்கல. ஸோ விக்கிபீடியாவில் கிடைச்ச டேட்டா பேஸ் படி தான் நெக்ஸ்ட் விக்கிபீடியாவில் கிடைச்ச டேட்டா பேஸ் படி பார்க்கும் பொழுது இவர் குட்டி அலை சுதாகர் அவர்களுக்கு சுக்கரன், சனி, புதன், செவ்வாய் பலமா இருக்கு. அவர் லட்சுமணன் சிங் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. ஸோ ஒரு சம பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்ட் இது. சரி, இதுல ஏன்னா இவருக்கும் 4 கிராம் பலமா இருக்கு, அவருக்கும் 4 கிராம் பலமா இருக்கு. இதனால அடுத்து நம்ம டிரான்சிட்ல போய் பார்க்கும் பொழுது ஜனநாகால புதனையும் சூரியனையும் குரு பகவான் இவருடைய ஜாதகத்துல பாக்குறாங்க. ஜனநாகால சந்திரனையும் சுக்கரனையும் இவருடைய இதுல பாக்குறாங்க. சந்திரன் ஒரு ஒளி கிரகம், சுக்கரன் ஒரு சௌகரிய கிரகம். இங்க வந்து செவ்வாய் குருவோட தேர்வு தொடர்பு இருக்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறது பதவியை திடீரென்று தருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கோச்சார நிலை இவருக்கு சாதகமா இருக்கிறதுனால ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு குட்டி அலை சுதாகர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி குட்டி என்ன ஜெயிக்கும் பட்சத்தில் வால்பாறை தொகுதியில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதை டெவலப் பண்ணி விடணும்னு ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வேண்டுகோள் இருக்கிறேன். ஆனால் அண்ணன் ஜாதகத்துல ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்குன்னு. ஸோ 1000 வாக்குகள் முன்ன பின்ன வரலாம். அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்னுடைய ஆராய்ச்சி. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஸோ நேரிலே கையில ஒரு ஆல்ரெடி சிவகங்கை, தேனி மாவட்டம்லாம் எடுத்து அது ரெக்கார்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதுனால ஸோ இது நான் நைட்டு இன்னைக்கு மேக்ஸிமம் நான் இன்னைக்கு 30ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுறேன். மிஸ் ஆனால் நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ ஏன்னா எடிட்டிங் வந்து ஒரு நாளைக்கே வந்து 6 மணி நேரம் வீடியோ எடுக்கிறோம், 8 மணி நேரம் 9 மணி நேரம் எடிட்டிங் பண்ணுறோம். கம்ப்யூட்டரே ஸ்லோ ஆகுது. ஸோ அதனால தான் இந்த லேட்டு. அடுத்த முறை 2 எடிட்டரை ஃப்ரீலான்சர் மாதிரி யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஒரே நாளில் அட்டன் டைமில் எல்லா தொகுதியும் போடுறேன். இது ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. ஸோ இதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களோ பார்த்துட்டு என்னடா ஒன்று கூட நமக்கு சொல்லுன்ற மாதிரி வெக்ஸ் ஆகாதீங்க. நான் உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணாமலாம் இல்லை, அதாவது ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அறிவுக்கு இவங்க 2 பேர்த்து தான் பார்த்தா போதும், இதுலேயே நம்ம ஒரு 80% மேலே கரெக்டாக சொல்லலான்னு தான் நான் சொல்லலை. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க உங்களுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். அடுத்த வட்டம் உங்களை நான் ரெஃபர் பண்ணாமல் நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் இக்னோர் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு இந்த 2 தான் பார்த்தாலே 80 கிடைக்கும். நம்ம ரொம்ப ஒர்க் லோடு போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தா ஒரு 60 தொகுதி தான் பார்க்க முடியும் தான் நான் பண்ணல. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஜூன் ஜூலை முடிஞ்சதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு என்னுடைய ரிசர்ச் பற்றி வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே ஸ்டாலின் அவர் சாருக்கு போட்டேன், பயங்கரமாக அதே மாதிரி நடந்தது. எடப்பாடி சாருக்கும் கேடிஎம்கே கேப்சர் பண்ணுவார்ன்ற மாதிரி போட்டேன், அதுவும் நடந்தது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நிதானமாக யோசித்து பொறுமையாக 1 வீக் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 2031 முதல்வரா, எதிர்கட்சி தலைவரா, துணை முதல்வரா அப்படின்ற மாதிரி நான் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.